அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றோடு நாங்கள் ரமதான்ட 16வது நாளைக்குரிய ரெக்கார்டிங்கை நாங்கள் செய்கிறோம். இந்த ஹோல் மந்த் அந்த சீரீஸ் எதென்றால், நாங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் விரும்புகிறபடிக்கு எப்படி வாழ்ந்து கொள்வது, அல்லாஹோட விருப்பங்கள் என்றது குரானில் இருந்து தான் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளையிலும். அந்த வகையில் குரான் எவ்வாறான நடத்தைகளை, எப்படியான மைண்ட் செட்டை, எப்படியான நடத்தையை எங்கள்கிட்டேருந்து அல்லாஹ் எதிர்பார்க்குறான்ன்றதை நாங்கள் குரான்லேருந்து தான் விளங்கி கொள்ளாண்ட வகையில் குரான் வசனங்கள் ஊடாக எங்களை நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் பேச பார்க்குறோம். என்னென்னா, இது அடுத்தது இது 3 நாளுக்கு இது தொடரும். இந்த விஷயம் வேறு வேறு அமைப்புகளில் தொடர் இருக்குது. ஏனென்றால், ஒரு முஸ்லீம் எந்த மனோநிலையோட அடிப்படையாக எந்த மனோநிலையை பெற்றுக்கொள்ளணும், ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வோட விஷயத்தில் அடிப்படையாக எந்த மென்டல் ஆட்டிடியூடை பெற்றவனாக இருக்கணும் என்றதை நாங்கள் இன்றைக்கி பார்க்கிறோம். அப்போ நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க இல்லையா, அது சொல்கிறது கஷ்டமானது இல்லை, செய்கிறதுக்கு தான் கஷ்டமானது. என்ன விஷயம் என்றால், அல்லாஹ்வை உள்ளத்தில் இருத்தி வாழுதல். அதுதான் இப்போ நாங்கள் இந்த எல்லாமே மார்க்கத்தில் கடமைகளாக இருக்கட்டும், வேறு நாங்கள் சொன்ன வாழ்க்கையில் எல்லாமே அல்லாஹ்வை அடி பண்ணிடுறது தான். அவனுக்காக செய்யப்படுறதா இருந்தால் என்றெல்லாம் சொன்னோம். அவனுக்காக செய்யப்படுறதா இருந்தால் என்றது தான் நாங்கள் உள்ள அந்த கண்டிஷன் தான் மிக பிரதானமான விஷயம். அந்த பாயிண்ட்டு தான் நான் எம்ஃபசைஸ் பண்ணி இன்றைக்கி நான் பேச பார்க்குறேன். இப்போ சரிதானே, நாங்கள் எங்களோட ஒரு மனுஷ உறவுகளில் கூட நாம் யாரோட கூட அட்டாச்சாக இருக்கிறோம் என்றால், அதாவது ஒருத்தரோட கூட அட்டாச்சாக இருந்தால் அவரோட எண்ணம் எங்களுக்கு கூட வரும். அந்த அட்டாச்மெண்ட் கூறுற அளவுக்கு எல்லாமே அவரை நினைவுபடுத்தும். ஒரு கலர் நினைவுபடுத்தும், இந்த கலர் இவர் விரும்புவார் என்றது. ஒரு மனுஷன் நினைவுபடுதான், இந்த மனுஷனை இவர் வெறுப்பார், அல்லது அந்த நபர் நான் விரும்புகிறார் அல்ல நான் அட்டாச்ட் ஆகிக்கிறவர் இந்த மனுஷனை அவர் வெறுக்கிறாரு அல்ல இந்த மனுஷனை அவர் விரும்புகிறார், ரெண்டில் ஒன்று என்று சொல்லி. அப்போ இப்படி அந்த ஒருத்தரோட உள்ள எண்ணம் கூடிக்கொண்டே இருக்கும், எண்ணம் கூடுதலான நிலையில் இருக்கும். அப்போ அந்த வகையில் முஸ்லீம்கள் என்றவங்க வேறு யாரோட எண்ணத்தை உள்ளத்தில் எடுத்துக்கொள்கிறவங்க என்றதை விடவும் அல்லாஹ்வோட எண்ணத்தை கூட எடுத்துக்கொண்டவங்க தான் முஸ்லீம்களாக இருப்பாங்கன்றது. வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். மூமின்கள் அன்பு வைக்கிறதுலே ஆக கூட அன்பு அல்லாஹ்வோட மேலே அன்பு வைப்பவங்களாக, அல்லாஹ்வை உள்ளத்தில் இருத்தி அல்லாஹ்வுக்காக என்று வாழ்கிறவங்களா மூமின்கள் இருப்பாங்கன்னு குர்ஆன் சொல்லி கொண்டு இருக்குது. அப்போ குர்ஆன்ல வேரியஸ் டெர்மினாலஜிஸ் இருக்குது, ஆனால் எல்லாமே ஒன்று தான், கொஞ்சம் கொஞ்சம் டிகிரி வித்தியாசமாக. ஹுப்புல்லா அல்லாஹ்வை விரும்புகிறதுன்றது, தக்குவல்லா அல்லாஹ்வை பயப்படுறதுன்றது, திக்ருல்லா அல்லாஹ்வை ஞாபகத்தில் எடுக்கிறதுன்றது. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் உள்ளத்தில் அல்லாஹ்வை வச்சு கொள்ளுதல் என்றதை தான் அது குறிப்பிட்டு கொண்டிருக்குது. எனவே எங்கள்ட எல்லாமே கொண்டு போயிட்டு இந்த இடத்துக்கு எங்களை சேர்க்கணும் என்றது தான் எதிர்பார்க்கப்படுவது. அல்லாஹ் சொல்கிறான், ஃபத்குரூனி அத்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். என்ன நினைவில் கொள்ளுங்க, நானும் உங்களை நினைவில் கொள்ளுவேன். வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், எனக்கு நன்றி செலுத்தி வாருங்க, எனக்கு நன்றி மறந்தவங்களாக இருக்காதீங்க. சூரத்துல் பக்கரால 152வது வசனம். இந்த வசனத்தை பாருங்களேன், வத்தாக்கிரீன் அல்லாஹ் கெசீரன் வத்தாக்கிராத். அதாவது அந்த மூமின்கள் எப்படியானவங்களாக இருப்பாங்கண்டா, அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுவவங்களாக,
அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஆண்களும் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடிய பெண்களை பொறுத்தவரையில் அத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா, அல்லாஹ் அவங்களுக்கு பாவ மன்னிப்பை தயார்படுத்தி வச்சுக்கிறதோட பெரும் பாக்கியங்களை பெரும் கூலிகளையும் கொடுக்க இருக்கிறான் என்று குரானில் ஒரு. அப்போ அதுதான் அது, யார் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுறவங்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பாவ மன்னிப்பும் கிடைச்சி சொர்க்க வாழ்க்கையும் கிடைக்கும் கூலி. சூரத்துல் அஹ்ஸாபில் 35வது வசனத்தில் இருக்குது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், இன்னலில் முத்தகீன மஃபாஸா, அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறவங்களுக்கு தான் கடைசி வெற்றி காத்திருக்குது என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். அப்போ இப்படி நிறைய வசனங்களை நாங்கள் பார்க்கலும் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்க என்றதை நாங்கள் பார்க்கலுமே வைக்க. அதே மாதிரி ஒரு ஹதீஸ்ன்னு நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், கூட்டங்களில் ஆரம்பிக்கச்சில் சொல்லுவோம். அது ஹதீஸ் குதுசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிறதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிற ஹதீஸ்ன்னு, அழகான ஹதீஸ்ன்னு. அன ஐந்த தன்னி அப்தி பி, எனது அடியான் என்னை பற்றி என்ன எண்ணம் கொண்டிருக்கிறானோ அதே மாதிரியான எண்ணம் தான் நானும் அவனை பற்றி கொண்டிருப்பேன். ஃபைதா தக்கரனி ஃபி நஃப்ஸிஹி தக்கர்துஹு ஃபி நஃப்ஸி, அவன் என்ன அவனோட மனதில் நினைவு கூறுபவனாக இருந்தால் நானும் அவனை என்னில் நான் நினச்சி பார்ப்பேன், அவனை நினைப்பேன். ஃபைதா தக்கரனி ஃபி மலஇன் தக்கர்துஹு ஃபி மலஇன் அலா மின்ஹு, அவன் என்னை ஒரு கூட்டமாக இருக்கச்சில் என்னை பற்றி ஞாபகம் அவன் அதை பற்றி குறிப்பிட்டு பேசி என்னை பற்றி குறிப்பிட்டு பேசி கொண்டிருக்கிறாங்கன்னா நான் அந்த கூட்டத்தை விட உயர்ந்த கூட்டமான மலக்குமாரோட கூட்டத்தில் அவனை பற்றி குறிப்பிட்டு நான் அவனை பற்றி பெருமையாக சந்தோஷமாக நான் பேசுவேன் என்று அந்த ஹதீஸ் தொடருது. அப்போ எல்லாமே அப்போ அது கிவ் அண்ட் டேக் தான். நல்லது ஒரு பந்து ஒன்று மாதிரி, ஒரு பந்தை நாங்கள் செவத்தில் அடித்தா எந்த வேகத்துக்கு அடிக்கிறோமோ அந்த வேகத்துக்கே திரும்பி வருதான் அந்த பந்து. அதுதான் அல்லாஹ்வுக்கு எங்களுக்கும் வெளியிலான தொடர்பு. நாங்கள் அல்லாஹ்வை எவ்வளோ நெருங்கி போகிறோம். அல்லாஹ் எப்போவுமே பெருசு. நாங்கள் அல்லாஹ் ஷக்கூர் என்ற பண்புள்ளவனாக இருக்கிறான், மிக நன்றி சார். அப்போ எங்கள்கிட்ட எதிர்பார்க்கப்படுவது நன்றி உள்ளவங்களாக இக்கொண்டு எதிர்பார்க்கணும். அப்போ நாங்கள்லாம் ஷாக்கிராக இருப்போம், சரியா, நன்றி அப்போ அல்லாஹ்க்கு பேருக்கு ஷக்கூர் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம், மிக அதிகமாக நன்றி செலுத்துவோம் அல்லாஹ். அதே மாதிரி தான் அப்போ அல்லாஹ் நான் ஹதீஸ் வருது எப்படி, மனுஷன் ஒரு சான் அல்லாஹ்வை நோக்கி நெருங்கி போனால் அல்லாஹ் ஒரு மூலம் நெருங்கி வருவான். ஒரு அடியான் அல்லாஹ்வை நோக்கி நடந்து போனால் அல்லாஹ் அந்த மனிதன் நோக்கி ஓடி வருவான் என்று. அப்போ அல்லாஹ் எப்போ மனிதன் தன்னை பால் கவனம் செலுத்துவான்ன்றதை கவனம் செலுத்தும் போது அல்லாஹ் மிச்சம் சந்தோஷப்படுறான்னு இருக்குது. அப்போ இந்த எல்லா இஸ்லாத்தையே சுருக்கி சொல்கிறதா இருந்தால் அல்லாஹ்வோட எண்ணத்தோட வாழ எங்களை தயார்படுத்தி கொள்வது. எவ்வளவு தூரம் நாங்கள் அல்லாஹ்வோட எண்ணத்தை நாங்கள் எங்களில் வளர்த்து கொள்ள போகிறோம்ன்றது தான் நாங்கள் அந்த பாயிண்ட். அல்லாஹ் சொல்கிறது என்னென்றால், மாயக்கூன் மின் நஜ்வா சலாசத்தின் இல்லாஹுவ ராபியாகும், அவர்கள் இரகசியம் பேசி கொள்ளும்போது அவர்கள் 3 பேர் இருந்து ரகசியம் பேசினா 4ஆமவனாக அல்லாஹ் இருக்கிறான். வல ஹம்சத்தின் இல்லாஹுவ சாதிசும், அவங்க 5 பேர் இருந்து ரகசியம் பேசினா 6ஆமவனாக அல்லாஹ் இருக்கிறான். வல ஹம்சத்தின் இல்லாஹுவ சாதிசும் வல அத்னா மின் தாலிக்க வல அக்ஸர இல்லாஹுவ மாஹும் ஐனமாக்கணும். அப்போ அந்த எண்ணிக்கையோட குறைவாக அல்லது அந்த எண்ணிக்கையோட கூடுதலாகவோ எங்கிருந்து தான் அவர்கள் ரகசியம் பேசினாலும் அல்லாஹ் ஒருவனாக இருந்து அவர்களோடு இருந்து அவர்கள் சொல்வதையும் அவர்கள் செய்வதையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். சும்மா யுனப்பிஹும் யௌமல் கியாமா, மறுமை நாளில் அவங்க என்னென்ன பேசினாங்க என்னென்ன சொன்னாங்க செஞ்சாங்கன்றதை அதை அறிவிக்கத்தான் இருக்கிறான் என்று அறுவது. அப்போ அதே மாதிரி தான் இப்போ இதை வச்சு தான் எல்லாமே இந்த பாயிண்ட்டை நாங்கள் மனசில் எடுத்துக்கொள்ளணும். அந்த வகையில் எங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கிற வச்சப்பட்டிருக்கிற பெரிய கடமைகளுக்கு தானே இந்த கடமைகள் எல்லாமே அல்லாஹ்வை அந்த இடத்துக்கு எங்களை தயார்படுத்தணுமென்றது தான், அதுக்காக தான் வைக்கப்பட்டிருக்குது. சொல்லுவாங்க, அஃப்தலு திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ், மிகப்பெரிய திக்ர் லா இலாஹ. திக்ர்னா என்ன,
அல்லாவை ஞாபகப்படுத்துறதுல முதன்மையான அந்த வார்த்தைன்ற ஒன்று இருக்குமா இருந்தால் அது லா இலாஹ இல்லல்லா தானே சொல்லுவாங்க. தொழுகை எடுத்து பாருங்களேன். தொழுகை அப்போ தொழுகை தானே அந்த நிறைய ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்கக்கூடிய அல்லாஹ் நாம் ஒரு முஸ்லீம் என்றதுக்கான பிரத்யட்சமான அடையாளமாக அதிகமாக செய்கிறதுக்கு உள்ள ஒரு அதுதான் இருக்குது. அப்போ அதில் நாங்கள் ஒழு செய்வோம், பள்ளிக்கு போவோம், நாங்கள் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ரக்காத்துகள் இருக்குது. ஃபஜ்ருக்கு 2 ரக்காத், துஹருக்கு 4 ரக்காத்துன்னெல்லாம் இருக்குது. முன்னால் பின்னால் எல்லாம் சுன்னத்தான தொழுகைகள் இருக்குது. இப்படி இவ்வளோ அது பெரிய ஒரு ஆக்டிவிட்டி நான் ஒவ்வொரு நாள் ஒரு முஸ்லீம்ட வாழ்க்கையில். அப்போ ஒன்றை செய்கிறதுக்கு என்னத்துக்கு செய்கிறாயின்னு தானே கேட்பாங்க. என்னத்துக்கு செய்கிறோம் ஏண்டா சும்மா ஒன்று செய்கிற இல்லையே, அப்போ என்னத்துக்கு செய்கிறோம், அப்போ ஏன் தொழணும் என்றது. அப்போ அல்லாஹ் அதை சொல்லித்தாராண்டா அகிமி சலாத்த லி திக்ரி, நீங்கள் தொழணும் எதுக்கண்டா லி திக்ரி, என்ன ஞாபகத்தில் கொள்றதுக்காக, என்னை ஞாபகப்படுத்துகிற அதாவது என்னை பற்றின ஞாபகத்தை உங்களோட உள்ளத்தில் வளர்த்து கொள்றதுக்காக நீங்கள் தொழுகை நிலைநாட்டுறவங்களாக இருக்கணும்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறோம். அதே மாதிரி தொழுகையிட சமூக விளைவை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது அக்கிமி சலா, தொழுகை நிலைநாட்டுங்க, இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க பாவங்களிலிருந்து மனிதனை தடுக்கும். அண்டு அது ஒரு சமூக விளைவு. அப்படி ஒரு சமூகம் நல்ல ஒரு அழகான சமூகம் உருவாகும் தொழுகிறவங்களாக இருந்தால். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் வல திக்ருல்லாஹி அக்பர், என்றாலும் இது எல்லாத்தையும் விட தொழுகையிலேருந்து அதிகம் எதிர்பார்க்கப்படுறது என்னண்டா வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை ஞாபகத்தில் கொள்வது தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த விஷயத்தில், இந்த தொழுகையினூடாக என்று சொல்லி. அப்போ அது மாதிரி எல்லாம் நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம். அப்போ நோன்பு எவ்வளோ பெரிய ஒரு கடமை உண்டு. நான் காலையிலேருந்து மாலை வரை சாப்பிடாம இருக்கிறது. அப்படியே முழு சமூகம் மாறுது. பள்ளியிலலாம் சாப்பாடு கொடுப்பாங்க, தராவி சொல்லுவாங்க, அப்படியே ஒரு விஷயம் என்ன. அப்போ ஏன் நோன்பு பிடிக்கிறீங்க, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, ஏன் உங்களை வருத்தி கொள்றீங்க, ஏன்லாம் இதை செய்யணும் என்னதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறது என்னென்னா யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளை குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது, கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டது, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுள்ளவங்களாக ஆகிக்கொள்ளணும் என்றதுக்காக. அப்போ ஏன் நோன்பு பிடிக்கணும், நோன்புலேருந்து கடைசியாக எங்களுக்கு அதில் அறுவடை என்ன, அதில் ஊடாக எங்களுக்கு வந்து சேர வேண்டிய அந்த அச்சீவ்மெண்ட் என்ன, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவங்களாக நீங்கள் மாறணும், அல்லாஹ்வோட எண்ணம் அதிகம் பெற்றவங்களாக மாறி நோன்புல எப்படி ஹலாலானதை கூட வானான்னு சொன்ன நேரம் நீங்கள் தவிர்த்து கொண்டீங்களோ, அப்போ நோன்புக்கு பிறகும் கூட அல்லாஹ் பெர்மனன்ட்லி ஹராமாக்கி வச்சுக்கிறதுகளை நீங்கள் எப்படி தவிர்த்து கொள்கிற நிலைமை உங்களுக்கு வரும். அப்படி அந்த இறையச்சம் அதிகம் பெற்றவங்களாக நீங்கள் மாறணும். அதுக்காகத்தான் இந்த ஒரு பயிற்சி உங்களுக்கு தரப்படுவது என்று அல்லாஹ் சொல்லி வச்சுக்கிறான். ஹஜ் எடுங்களே, ஹஜ்ஜு பெண்ணும் பெரிய ஒரு கடமைனா சல்லி கமிட்மெண்ட் இருக்குது. ஃபிசிக்கலி இத்தனை பேர் சுகம் இல்லாமல் ஆகி கொள்ளுவாங்க, பெரும் அசௌகரியத்துக்கு உள்ளாகுவாங்க, நிறைய மக்கள் கூறுற இடம், சளி தடுமல் காய்ச்சல் எல்லாம் வரும், பெரிய ஒரு அசௌகரியத்துக்கு தன்னை உட்படுத்தி கொள்வாங்க. ஆனால் அல்லாஹ் அதுக்கு அந்த ஊருக்கு போனால் ஒரு சந்தோஷத்தை ஒரு உற்சாகத்தை எல்லாம் வச்சுக்கிறான். அப்போ இந்த உள்ளோ செலவழிப்பும் பிள்ளைகள் பிரிஞ்சு போகிறது, ஒரு அந்நிய பூமியில் போயிட்டு வாழ்கிறது, ஒரு 20 நாளைக்கு இருந்துட்டு வாடுறது, எத்தனையோ கஷ்ட இதுகளை எல்லாம் பொறுத்து கொள்வது, இதெல்லாம் என்னத்துக்கு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது ஒரு சர்டன் ஒரு மந்தில் நடக்கக்கூடிய ஒரு கடமை. ஃபமன் ஃபரத ஃபீஹின் அல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், யார் ஹஜ்ஜு கடமையாகுதோ, யார் ஹஜ்ஜுக்காக போயிட்டாங்களோ, ஃபலா ரஃபஸ அவங்க வந்து பாவங்களில் ஈடுபடக்கூடாது, வலா ஃபுசூக அவங்க பாவம் செய்யக்கூடாது, வல ஜிதால மனுஷரோடு தர்க்கிச்சு கொண்டு மனுஷரோட பிணக்கு பட்டு கொண்டெல்லாம் இருக்கக்கூடாது.
அண்டெல்லாம் அல்லாஹ் தாலா சொல்லிட்டு அல்லாஹ் இறக்கமாக சொல்கிற ஒரு கருத்து தான் என்னென்னா தஸவ்வது ஹஜ்ஜிக்கு போகிறோன்னா நல்ல விதமாக எல்லாத்தையும் தயார்படுத்தி கொள்ளுங்க அவங்ககிட்ட கேட்டு போகிற நிலைமை வந்துடக்கூடாது கையறு நிலைமை வந்துடக்கூடாது தஸவ்வது ஜாதுன்னு சொல்லுவோம் தானே அதாவது அவங்களோட கட்டு சாதங்களை நிறைய சரியாக செஞ்சு கொள்ளுங்க அண்ட் அல்லாஹ் அட்வைஸ் பண்ணுற நிலையில் கடைசியாக சொல்லி வைக்கிறான் ஃபஇன்ன ஹைர ஸாதி தக்வா நீங்கள் ஹஜ்ஜுக்காக ரெடி பண்ணுற அந்த பொருட்களில் அல்லது கட்டு சாதங்களில் நீங்கள் மறந்துடாமல் எடுத்துக்கொண்டு போக வேண்டிய விஷயம் அல்லாஹ்வோட அச்சம் அல்லாஹ்வுக்காக அந்த ஹஜ்ஜை செய்கிறதும் அல்லாஹ் ஒவ்வொரு நிலையிலையும் நான் இது இவ்வளோ செலவழித்து இவ்வளோ கஷ்டப்படுற எல்லாமே அல்லாஹ்வுக்காக அல்லாவே என்னை பொருந்திக்கொள் என்னை மன்னிச்சுக்கொள் என்னை ஒன்பால் நெருக்கிக்கொள் என்ற இந்த எண்ண பின்னணியை இந்த எண்ணம் தயார் நிலையை நீங்கள் அதை வளர்த்து கொள்ளுங்க அதுதான் இந்த இதிலிருந்தே எல்லாமே இதில் இன்ன கையில் ஜாதி தக்குவா நீங்கள் எடுத்துக்கொண்டு போகிறதோ எடுத்துக்கொண்டு வாரதோ இதில் எல்லாத்துலேயுமே மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டிய பெரிய கட்டுச்சாதம் தயாரிப்பு அல்லாஹ் பற்றின அச்சமாகத்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை பற்றியே தான் அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தை முடிக்கிறான் வத்தகூனியா உலில் அல்பாப் மனிதர்களை நீங்கள் புத்தி உள்ளவங்களாக இருக்கிறது இவ்வளோ பெரிய வேலையை செய்கிறீங்க என்றதில் நீங்கள் புத்தியோடு நடக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் என்ன பயந்து கொள்கிற அந்த நிலைமைக்கு ஆவிடுங்க இது சூரத்துல் பக்ரால் 197வது வசனமாக எல்லாம் சொல்கிறான் இது அப்போ பெரும் கடமைகள் தொழுகை நோன்பு ஹஜ்ஜி அந்த இதுகள் கூட குரான் ஓதுறது சொல்லுவாங்க அதை பெரிய திக்ர் அல்லாஹ் அதை திக்ர குரான் தான் மிகப்பெரிய திக்ருன்றது ஒருத்தர் குரான் ஓதுறதன் காரணமாக அவருக்கு அல்லாஹ்கிட்ட துவா செய்ய டைம் கிடைக்க இல்லைன்னா அல்லாஹ்கிட்ட துவா செய்கிற ஒருத்தருக்கு அல்லாஹ் கொடுக்குற கூலியை விட குரானை அந்த அவனோட வேதத்தை ஓதுற அந்த அவருக்கு அல்லாஹ் கூட கொடுக்குறான்னு சொல்லி ஒமன் அரதா அஞ்சக்கிரி யார் இந்த உபதேசத்தை எந்த நினைவூட்டல் அல்லாவை நினைவூற்ற உண்டு யார் இந்த அல்லாவை நினைவூட்டக்கூடிய இந்த வேதத்தை புறக்கணித்து வாழ்வாரோ இன்னலகு மாயிஷத்தன் தங்கா அவருக்கு ஒரு நெருக்கடியான வாழ்க்கை இருக்குது என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான் இப்படி துவா செய்கிறது அதில் அல்லாஹ்வோட ஞாபகம் தான் அல்லாவே இதைத்தா இப்படி செய் எனக்கு உதவி செய் எனக்கு ஆனால் அல்லாஹ்வோட ஞாபகம் தான் இருக்குது அந்த துவா செய்கிறது தௌபா செய்யும் போதும் அல்லாஹ் தான் இப்படி சகோதரிகளே இது எல்லாத்துல இருந்தும் அல்லாஹ் எங்களோட அல்லாஹ் பற்றின அந்த எண்ணத்தை கூட்டி கொள்கிற அல்லாஹ்வை பயப்படுற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இது அல்லாஹ் விரும்புவானா என்றதை உள்ளத்தில் எடுத்து அல்லாஹ் விரும்புகிறதா இருந்தால் கோ ஹெட் அது செய்வோம் அல்லாஹ் விரும்ப மாட்டானா அதை விட்டுருவோம் ஒன்றை பேச பார்க்குறோம் இது அல்லாஹ் விரும்புவானா செய்கிறது அல்லாஹ் விரும்ப மாட்டான்டா விட்டுடுறது எந்த ஒரு இடத்துக்கு வந்துடுறது அல்லாஹ் விட்டுட்டு எதையும் செய்யாமல் அல்லாஹ்வை எடுத்து அப்போ இதை விரும்புவானேண்டா செய்கிறது விரும்பாட்டி செய்யாமல் இந்த ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்து சேரணும் என்றது தான் எங்கள்கிட்ட எல்லாம் எதிர்பார்க்கப்படும் அந்த வகையில் நான் இந்த விஷயத்தை சொல்கிறதோட நாங்கள் ஒரு சீர்திருத்தம் சம்மந்தப்பட்டு தான் நாங்கள் இதெல்லாம் பேசுகிறோம் அந்த வகையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களோட தொழுகைகள் இந்த அல்லாவை ஞாபகப்படுத்தும் வகையிலையா உங்களோட தொழுகைகள் இருக்குதுண்டு தொழுகையினூடாக அல்லாட ஞாபகத்தை கூட்டிக் கொள்கிற நிலைமை எங்களுக்கு வருதா இல்லையோ அந்த டைமில் எங்களுக்கு அந்த அல்லாட ஞாபகம் வருதா இல்லையா என்று எனக்கு தெரியுது இல்லை யோசிச்சு பாருங்கள் சூரத்துல் ஃபாத்தியா அதில் கருத்து தெரியாது நான் ஷுவராக சொல்வேன் எல்லாரையும் பார்த்து சொல்வேன் உங்களுக்கு எல்லாம் அத்தஹியாத்துல கருத்து தெரியாது இல்லையா சுப்ஹான் ரப்பில் ஆலா என்றா என்ன சொல்கிறோம் அதோட தாத்பரியம் என்னான்னு தெரியாது இப்படி ஒரு கருத்து தெரியாமல் அதை ஓதிச்சுன்னா எப்படி அல்லாஹ் பற்றின எண்ணம் வரும் என்று யோசிச்சு பாருங்களேன் கருத்து தெரியாமல் இப்படி அந்த மிகப்பெரிய கடமை அதை நாங்கள் இப்படி ஓதினா அது எப்படி அல்லாஹ்வை ஞாபகம் மூட்டும் குர்ஆன் மிகப்பெரிய திக்ர் என்று நான் சொன்னேன் உங்களுக்கு அல்லாஹ்வோட வார்த்தைகள் அது பெரிய விஷயம் என்றது அப்போ அந்த குர்ஆனை ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள பாருங்கள 30 வயசு உள்ளவங்கள 40 50 55 60 வயசு உள்ளவங்களாம் மீப்பீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒரு 50 வயசை கடந்துக்கிற பின்னணியில்
அல்லாஹ் எனக்கு அனுப்பி வச்சுக்கிற ஒரு லெட்டர் உண்டுன்னு சொல்லி அல்லாஹ் எனக்காக இப்படி நடந்து கொள்ளணுமென்று அல்லாஹ்கிட்டேந்து வந்திக்கிற ஒரு கடிதம் இது. இதை நான் விளங்கி கொள்ளணுமேன்ட்டு எங்களில் எத்தனை பேர் நாங்கள் பிரயத்தனம் எடுக்கிறோம். நாங்கள் சரி எனக்கு கிடைக்கல எங்கள் அம்மா வாப்பாட பின்னணிகள் அவ்வளோ ஒழுங்கில்லை, அல்லது அவங்க அப்போ மார்க்கம் கொஞ்சம் குறையத்தான், இப்போ தான் மார்க்கம் கொஞ்சம் கூடன்னு சொல்கிறோம். அப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு இந்த அரபை படிப்பிச்சு அவங்களுக்கு குரானை விளங்கிறோம் வாழ்க்கையில்ன்னு சொல்லி இவ்வளோ தூரம் எடுத்துக்கிறோம். ஒரு மேத்ஸை படிக்கிறதுக்காக, தமிழை படிக்கிறதுக்காக, இங்கிலீஷை படிக்கிறதுக்காக எவ்வளோ நாங்கள் ஏற்றி இறக்குறோம். அவங்கள விடுறோம், பஸ்ஸில் அனுப்புகிறோம், ஆட்டோவில் அனுப்புகிறோம், இதெல்லாம் கம்ப்யூட்டரை படிக்கிறதுக்காக. அப்போ எல்லாம் அனுப்பி வச்சு அல்லாட வழிகாட்டலை படிக்கிறதுக்காகன்னு சொல்லி நாங்கள் அப்படி ஒரு முயற்சி செய்கிறோம் இல்லை தானே. அப்போ எங்களுக்கு இது மார்க்கம்ன்றது நாங்கள் புத்தியோட அதை யோசித்து செய்கிறோம்ன்றதை விட பாரம்பரியமாக தான் செய்கிறோம். எல்லோரும் செய்கிறாங்க, நாங்களும் செய்கிறோம். எல்லோரும் தொழுகிறாங்க, நாங்களும் தொழுகிறோம். எல்லாம் ஹஜ்ஜி நோம்பு எல்லாம் செய்ய நாமளும் செஞ்சு கொள்வோம். ரெண்டு தான் இருக்கிற எல்லாமே உண்மையிலே உள்ளத்துக்கு எடுத்ததாக இல்லை தானே. அப்படி இருந்தால் நாங்கள் எங்களோட பிள்ளைகள் அதுக்காக தயார்படுத்துவோம். எங்களோட வீட்டுகளில் அந்த டிஸ்கஷன் வரும், குரான் ஒரு சூறாவை எடுத்து இது என்ன கருத்துன்னுப்பா, அப்படியெல்லாம் இல்லை தானே. அப்போ அந்த பாயிண்ட் அதை அப்போ நாங்கள் அல்லாவை ஞாபகப்படுத்துறது தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த மார்க்கத்தில் உள்ள எல்லா விஷயத்துல இருந்தும். அந்த வகையில் நாங்கள் செய்கிற பெரிய விஷயந்தான் அது தொழுகை. அப்போ அதில் எப்படி அல்லாவை ஞாபகத்துக்கு கொண்டு வர்றது, அதை எப்படி தொழுகையை எப்படி உயிரோட்டமாக்குறதுன்னு அதை கொஞ்சம் படித்து செஞ்சால் அது இந்த முழு இதுடே அதுதான் ஐக்கியன்ற அடிக்கடி வர்றது தொழுகை தான் ஒரு முஸ்லீம்ட விஷயத்தில். அது தொழுகையை எகெயின் அண்ட் எகெயின் படித்து வச்சு விளங்கி அது சொல்லப்படுற வார்த்தைகளை ஓதல்களை விளங்கி ருக்குவை கொஞ்சம் நீட்டி சுஜூதை நீட்டி தொழுது ஒரு அமைதியாக தொழுகையில் இருந்து கண் குளிர்ச்சியை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு எங்களை தயார்படுத்தி இந்த அல்லாட எண்ணத்தை கூட்டி கொள்கிற ஆட்களாக இந்த ரமதான் இந்த டைம் நோம்பு பிடிக்கிறோம். அடிக்கடியாலாம் நான் பட்டினி கிடைக்கிறேன், நான் பசி ஆயிக்கிறேன், நான் டயர்டாக இருக்கிறேன் என்று வரும்போதெல்லாம் எல்லாம் உனக்காக செய்கிறேன் என்று யோசிக்கிறதூடாக அந்த அல்லாவை பற்றின எண்ணத்தை கூட்டி கொள்கிற ஒரு நிலைமை எங்களுக்கு நாங்கள் ஆக்கி கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.